குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். உத்தரகாண்ட் மாநிலம் டெஹ்ரி துணை சேர்ந்தவர் 43 வயதான ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ரமேஷ் சிங். இவரது மாமியாருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதை அடுத்து சிஎம்ஐ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது மாமியாரை பார்க்க கடந்த 16ஆம் தேதி ரமேஷ் சிங் வந்துள்ளார். அதீத மது போதையில் இருந்த அவர் மருத்துவமனையில் பணியில் இருந்த செவிலியர்களிடம் ஆபாசமாகவும் அநாகரிகமாகவும் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அவர் மது போதையில் இருந்ததால் செவிலியர்கள் ரமேஷ் சிங்கை கண்டுகொள்ளாமல் கடந்து சென்றனர். இதைத் தொடர்ந்து மறுநாள் காலை, அதாவது அக்டோபர் 17ஆம் தேதி மீண்டும் மருத்துவமனைக்கு வந்த ரமேஷ் சிங் அங்கு இருந்த ஒரு செவிலியரிடம் தகாத வார்த்தைகளில் பேசியுள்ளார். அதே சமயம் மற்றொரு செவிலியரை பின்தொடர்ந்து சென்ற ரமேஷ் சிங் அவரது செல்போன் எண்ணை கேட்டு தொந்தரவு செய்துள்ளார். மேலும் அங்கிருந்த ஒரு செவிலியரிடம் 5000 ரூபாய் தருகிறேன், என்னோடு வா என்று பாலியல் ரீதியாகவும் பேசியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த செவிலியர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ரமேஷ் சிங்கை பிடித்து பல முறை கன்னத்தில் அறைந்துள்ளார். இருப்பினும் ஆத்திரம் தாங்காமல் செவிலியர் அடி வெளுத்து வாங்கியுள்ளார். அதன் பின்னர் செவிலியரின் காலை தொட்டு, வேண்டாம், என்னை விட்டு விடுங்கள், தெரியாமல் செய்து விட்டேன், போலீஸை கூப்பிட வேண்டாம் என்று கூறி கெஞ்சி கதறியுள்ளார். இதைத் தொடர்ந்து நடந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்த காவல்துறையினர் ரமேஷ் சிங்கை கைது செய்தனர். தற்போது அவர் மீது பாலியல் தொந்தரவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிய நிலையில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரருக்கு எதிராக கடும் கண்டனங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. இந்திய அளவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அதை தடுக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.